தம்பி 10 வயதிலே பங்காளி 15 வயதிலே பங்காளி 20 வயதிலே எதிராளியா ஏற்பட்டவர்கள் என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள் பஞ்ச பாண்டவர் ஐவர் ஆண்டவர் ஐவரால் அவங்க என்ன செய்ய தெரியுமா? ஒரு அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி அதிலே பாண்டவர் ஐவர் சுந்தமாதேவி ஒருவர் 6 பேருமாக குடிமுறை செய்து அரக்கு மாளிகை தீட்டு கொளுத்தினீங்க. அதனையே பிழைத்து விட்டார். அதன் பிறகு பீமனை கொள்வதற்காக நான் என்ன செய்தேன்? பீமனை கொள்வதற்கு என்ன செய்தீங்க? உன்னுடைய உணவிலே விஷத்தை கலந்து கொடுத்தேன். பாம்பு விஷத்தை கலந்து வச்சேன். ஆமா, அதனையே பிழைத்துக் கொண்டார். மறுமுறை குளிக்கின்ற ஜலத்திலே விஷ ஊச்சியை நாட்டி வைத்தேன். அதனையே பிழைத்துக் கொண்டார். அதன் பிறகு பாண்டவரை ஈடடிக்க எங்களுக்கு பாண்டவருக்கும் என்ன பகை என்று அனைவருக்கும் தெரியும். ராஜியாக பார்க்க சென்று தவறி கீழே விழுந்து அதை பார்த்து திரௌபதியானவர் என்னை கண்டு சிரித்தார். அப்படி சிரித்தவரை சீர்குலைக்க வைக்கணும் என்று மனதில் எண்ணம் கொண்டு நான் என்ன செய்தேன்? என் நாட்டில் 5 கால மண்டபம் ஏற்பாடு செய்தேன். 5 கால மண்டபம் வரவழைத்து வரவோடு அழைத்து அவரை வத்திரமாக செய்து அவரை காட்டி அப்படி பாண்டவரை காட்டி போட்டினேன். தானக சென்ற பாண்டவர் கண்ணனை துணையாக கொண்டு நாடு கேட்க ஊதாக ஏவினார்கள். கண்ணன் வந்தார். என்னை பார்த்து நாடு கேட்டார். நாடு கொடுத்த மறுத்து யுத்தத்துக்கு கை தட்டினேன். சண்டைக்கு கை தட்டிவோ. ஆமா, நேற்று வரைக்கும் எத்தனை யுத்தம்? நேற்று 17 நாளா யுத்தம். நேற்று வரைக்கும் 17 நாள். எங்களுக்கு பாண்டவருக்கு 17 நாளாக யுத்தம். 17 நாளா யுத்தம். 17 நாள்ல பொதுவா பாண்டவர் தான் ஜெயம். இந்த துரியோனுக்கு தோல்வி. ஏன்னா நேற்று யாரு அமருக்கு அனுப்பினு தெரியுமா? முதல்ல 16 நாள் சண்டையை விடு. நேற்று 14 நாள் யுத்தத்தில் அண்ணா கர்ண மகாராஜாவை யுத்தத்துக்கு அனுப்பின சேனாதிபதி கொடுத்து இவர் சென்றார். அந்த அர்ஜுனனை கொல்ல மாட்டாங்க. இவர் சென்றாரு. அர்ஜுனன் செத்து விடுவானு பார்த்தா அண்ணா கர்ண மகாராஜா செத்துட்டாரா? காவல்காரா கூட போட்ட அண்ணனாதான் உடன் பிறந்தா சகோதரன். முதல் 2 உயிர் ஒன்றா வாழ்ந்தவங்க நாங்க. எங்களை போன அனந்தம்பி யாருமே இருக்க முடியாது. அப்பேர் கொண்டு அவரோட சேர்த்து 101 அனந்தம்பிங்க. ஆமா, இந்த சபையில நீங்க வந்தா பொம்பளை கோட்டா மூரோடு. அப்படி நேற்று கர்ணனை கொன்றான் அந்த அர்ஜுனன். என் கூட போட்ட அண்ணனா தானே நினைச்ச கர்ணனை. கடைசியில பார்த்தா என்னுடைய அண்ணா இறந்துட்டாருன்னு சில ஏழைகள் உண்மை போல வந்து சொன்னார். போய் அந்த குருச்சேத்திரமே பார்த்தா அங்க அவுது புலம்புகிறாங்க. யாரு? சுந்தமாதேவி அழுது நின்று ஐயோ மகனே கண்ணா என்னை விட்டு இறந்துட்டாயா அப்படின்னு அங்க போய் பார்த்த ஒண்ணுதான் தெரியுது. பாண்டவருக்கு முன்ன பிறந்தவர் இந்த கர்ணன். அப்பதான் எனக்கு தெரியும். யாரு? பாண்டவர் 5 பேர் நினைச்சிருந்தான். 5 பேர் மொத்தம் 6 பேர் ஆகி போச்சு. சுந்தமாதேவிக்கு கல்யாணம் ஆகுது முன்னே முதல்ல பிறந்தவன் கண்ணி வைத்த கர்ணன். அவன் அப்பதான் எனக்கு தெரியும். நான் போய் அவ்வளவு சொல்லிட்டு பார்த்தா பீமன் பார்த்துக்கோங்க. ஆமா, சரி அப்படி ஒன்று நாட்டுக்கு வந்து அப்படியே நீ போய் அவங்க கிட்ட போய் பார்த்துன்னு வச்சுக்கா. உங்க குமரில் அபிஷேகம் யாரு? பீமனாலியா? போடா உன் வார்த்தையை கேட்டு கர்ணமாலையை அனுப்பின அவர் இறந்து விட்டார். நேற்று தினம் தோல்வி ஆகி போச்சு.
இருந்தாலும் இந்திய 18 நாள் போர் நடக்க வேண்டும். இந்த நேரத்துல யாருக்கு சேனாதிபதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு தெரியல. ஏன்னா காலகரா நாங்க இருப்பது எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? நேற்று நாங்க 4 பேர் இருந்தோம். 4 பேர் இருந்தீங்க அண்ணாவோட சேர்த்து. இன்றைய என் சபையில 3 பேர் தான் இருக்கிறோம். யார் யாரு? நான் ஒன்று மாமா சங்கி மாமா கல்லிய மாமா 3 பேர் தான் இருப்போம். அந்த ஐவரை நான் கொண்டு வாழணும். மாமா அதுக்கு வழிகாட்ட முடியுமா உன்னால? அவரை அனுப்பினார். அப்படியா? தர்மன் இறந்தார் ஐயா. இருந்தார். அந்த 4 பசங்க அப்படியே செத்து போயிட்டாங்க. ஆமா. அண்ணன் என்று அனைவரும் இறந்து போயிடுவாங்க. அப்படியா? நாமே நாட்டில் பாத்தீங்களா? யோஜனை. ஆமா. அடியா மாமா ஜனாதிபதி அப்படியா? சரி போயோ. என்ன செய்யற? மத்திர தேசம் சென்று என்னுடைய மாமா சல்லிய மாமாவை நாய்ச்சா கொண்டு வா. போ.
சாப்பிடுறேன். யார் தெரியுமோ? யாரு? மத்திரி தோட்டாளா குடிய செல்லிய மகாராஜா. பருப்பு கடிக்கிற மத்திரியா? பருப்பு கடிக்கிற மத்தான நீதான் சொன்ன. சொல்லாமா? சொல்லக்கூடாது. மத்திர தோட்டா குடிய குடிய செல்லிய மகாராஜா. செல்லிய மகாராஜா வாழ்க வாழ்க. எப்படி இருந்தாலும் வரக்கூடிய நேரத்தில் 30 ஆண்டு மேலே எப்படி அறிவுரை அறுவை என்றால் யார்? அறுவை என்றால் பெண்கள். இருபுறமும் என்ன செய்கிறார்கள்? தூக்கிட்டு வீசுறாங்க. அப்படி இருந்தாலும் என் காலில் என்னங்க வரக்கூடிய நேரம் எப்படி இருந்தாலும் என் கால் என்ன சிலம்புகள் என்று அது மட்டும்தானா என் ஆடை மத்திய கிழக்கு திசையில சூரிய பகவான் எப்படி பல பல்ல வர அது மாதிரி இருக்கீங்க. அப்படியா? அது எப்படி
இருந்தாலும் யார் சுத்தமுள்ள அரசு மத்திர தேசத்தை ஆளக்கூடிய ஜல்லிய மகாராஜா அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னை அழைத்தது யாரு? மருமகன் யாரு? துரியோதன மகாராஜா அழைத்தாரா? மறுபடி உத்தரவா? புறப்படு. என் மருகமை வில்லை வந்து விட்டார். புறப்படலாமா? இன்றைய தினத்தில் எதற்காக அழைக்கிறீங்க? வாரோ சொந்தே மாமா காற்றால் பைய மாமா வாரோ சொந்தே மாமா காற்றால் பைய மாமா ஆசீர்வாதம். வந்திருக்க வேண்டும். தெரியுமா? இன்ற தினத்தில் எதற்காக அழைத்த பட்டி மக்களை வெட்டி எரிக்கணும். பட்டி மக்களை வெட்டி எரிக்கணும். பட்டி மக்களா இருக்கக்கூடிய பாண்டவரை நமக்கு இருக்கக்கூடிய பகவனுக்கு தெரியும். உண்மைதான் தெரியுங்க. அவர்களோடு யுத்தம் செய்து வர நேற்று வரைக்கும் யுத்தம் செய்து வர உண்மைதான் செய்து வந்தாலும் நேற்றைய தினம் கர்ண மகாராஜா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி இறந்து விட்டாலும் இன்றைய தினம் எனக்கு ஜெயம் வரணும். உண்மைதான் வரணும் ஐயா. சொல்லுங்க ஐயா. யார் எனக்கு பேர் உண்டா? பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. சல்லிய மகாராஜா. மகாராஜா எந்த நாடு? மத்திர தேசம். ஏன்னா சல்லிய மகாராஜா வந்து எனக்கு மாமா சொன்னே அனைவரும் பார்ப்பாங்க. ஆமாங்க. இவரு தாய் மாமா யார் தெரியுமா? பஞ்ச பாண்டவர் தானே. பஞ்ச பாண்டவர் இருக்குதான் இவரு தாய் மாமா. தாய் மாமா என்னுடைய பக்கமா ஏங்குறாரு. எல்லாம் சூழ்ச்சியால இவரை என்னுடைய பக்கம் அழைத்து கொண்டீர்கள். உங்க சூழ்ச்சியால அழைத்துக்கிறீங்க. அது எப்படி தெரியுமா? எப்படிங்க?
அதாவது அதாவது எங்களுக்கும் திரையநாதிக்கும் போருக்கு கைத்தட்டி நாளாகி போச்சு. இப்ப வந்து தண்ணீர் பந்தல் வந்து நியமிக்கணும். ஆமாங்க. தண்ணீர் பந்தல் இல்லது, தண்ணீர் பந்தல் தாகிவிடா வரக்கூடிய மன்னருக்கு தண்ணீர் பந்தல் அது அமைக்கணும் சொல்லிட்டு துரியோதன மகாராஜா தண்ணீர் பந்தல் ஒரு பக்கம் என்று தர்மராஜா தண்ணீர் பந்தல் ஒரு பக்கம் இத போல இருக்கும்போது நான் என்ன செய்தேன் தள்ளிய மாமா ஒரு நாள் எனக்கு உதவாரு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன் துரியோதன மகாராஜா தண்ணீர் பந்தல் இருக்கு பாரு என் பேரை எடுத்துட்டு அதை அகற்றிட்டு தர்மராஜா தண்ணீர் பந்தல் போட்டுட்டேன் வச்சுட்டீங்க. இவர் அந்த பக்கம் வந்தாரு, வந்து கொண்டே இருந்தார். தர்மராஜா தண்ணீர் பந்தல் போய் தாகியோட ஜலம் சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு. நான் உள்ள இருந்து உட்காந்து கிடந்தேன். மாமா அவரை அழைத்து திட்டமாக மனைவி போட்டு உட்கார வச்சு ஒரு வாழை இலைய வச்சு உப்பு தண்ணி வச்சுட்டீங்க. நான் வச்சா உப்பு தண்ணி இதமா சூட்டியா புரியுதா? அப்படி உப்பும் தண்ணி வச்ச உடனே ஐயோ மருமானே தருமர் தண்ணி பந்தல் நினைத்து கொண்டு அவர் சொல்றாரு இருந்தாலும் மாமா நீ எப்படி நினைச்சாலும் சரி இப்போ உனக்கு வாயில வச்சு உப்பு தண்ணி வச்சுட்டேன். நீ தர்மனோடு இருந்த என்ன இது உள்ள கால வச்சியோ எனக்கு படைத்துணையா இருக்கணும், எனக்கு நீ உறுதுணையா இருக்கணும், இருக்க வேண்டும். என் ஆபத்து வந்தா நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அன்னைக்கு சத்தி வாக்கு வாங்கிட்டீங்க. அதோடு என் மாமா உங்க பக்கமே இருக்கிறாரு மாமா என்னையா உப்பிட்ட வரை உள்ளவர் நினைக்கிறாங்களா? அது எங்க மாமாவுக்கு மொத்தத்துக்கு தான் தகும். அத போல மாமா நீ பாண்டவரை சொல்லணும். போய் வா யுத்தத்துக்கு போயா வரவே நீ ஏன் கஷ்டப்படுற? நீ ஏன் நம்பியா? நீ நம்பு, நான் வர்றேன் உனக்கு. சரி போ. நாளைக்கு காலை 8 மணிக்கு சும்மா போவாங்க முடியுமா? சேனாதிபட்ட எனக்கு கொடுக்கணும், கொடுக்க வேண்டும். சேனாதிபட்ட கொடுத்தாதான் போக முடியும், யுத்தத்துக்கு போவேன். சேனாதிபட்டம் மருக சேனாதிபட்டமா ஆமாய்யா.
மாமா மருகா இன்றைய தினம் உனக்கு சேனாதி பட்டம் கொடுக்கிறேன் சென்று அந்த தர்மமா இருக்கிறான் பேர் பூமா பையன் தர்மமா இருக்கின்றான் சொல்லணும் போரிக்கு போ ஏண்டா என் மருமக பிள்ளையை சேனாதி பட்டம் கேட்டீங்க சேனாதி பட்டம் எப்படி கொடுத்துருக்கா பாத்தியா வாழ்னா உங்களை பாக்குதியா ஓ திரும்பி வராத அப்படியே உருவத்து அவரே கேளுங்க என் மருமகன அந்த பாண்டவரை அழிக்கவனை வந்து என்ன வைத்தாள்லவா ஆமா சேனாதி பட்டம் கேட்டேன் சேனாதி பட்டம் எப்படியா கொடுப்ப ஆமா தவறா நினைக்காத நீ கொடுத்த சேனாதி இப்படியா வந்து ஏமலைப்பாயோ மாமா மன கவலை கொள்ளாத என் மன கச்சம் அப்படி செய்துவிட்டு வாளை பிடித்து எதிராளியா இருக்கக்கூடிய அந்த தருமனை தலைய ஒரே வெட்டா வெட்டணும் நீ அந்த ஊமை பையனை ஒரே வெட்டுறேன் அந்த பார்த்துமே பார்க்காது பார்க்க மாட்டேயோ பசங்க மொத்த பேரும் அப்படியே சாவணும் எவ்வளியா பசங்க அப்படியே சாவானுங்க போயா சென்று வர என்ன நடக்குது என்ன தெரியுதா இல்லையா தெரிஞ்சுதான் கூட தர்மராஜா குருச்சேத்திரமே வர மாட்டேன் நான் பார்த்ததே இல்ல வரவே மாட்டேன் எனக்கு சண்டைனா நானே தெரியாதுன்னு சொன்னாரு என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு மறுத்து விட்டார் அவரை என்னுடைய திசையை திருப்பட வேண்டும் என்று என் மாயாத்தாலே என் வார்த்தை கேட்கும்படி செய்து பக்குவமா ஏரியை கட்டி அடித்துக் கொண்டே குருச்சேத்திரம் அழைத்து வந்து ஒரு பக்கமா உட்கார வச்சிருக்கேன் அவத்தினீங்க ஆனால் சும்மா வேடிக்கைதான் பார்க்க அழைத்து வந்தான் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆமா ஆனா அவருக்கு வேலை வந்துருச்சு வேலை வச்சுக்கிறீங்க என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது ஏதோ வந்தமா ஏதோ வேடிக்கை பாக்குறமா சாப்பிட்டோமா பகவான் கூப்பிட்டாரு வந்துட்டாரு அவரு ரெண்டாங்கட்டா அப்பா உட்காந்து நடக்கிறாரு ரெண்டாங்கட்டா தருமரு பொறுமையா இருப்பாரு அப்படி தெரியும் பொறுமையா இருக்கிற தருமரை இன்னைக்கு எப்படி அருமையா செய்ய போற பாக்குறியா அப்படி ஆகட்டுங்க அவருக்கு ஒரு வேலை இருக்கு சரி அதனால நீ சென்று தருமராஜா அழைத்து வா அவருக்கு என்ன வேலை தருன்னு பாரு மகாராஜா
நாம இதுவரை வந்தோம், நான் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உன்னை ஏன் இந்த நேரத்துக்கு இவ்வளவு அவசியமா இருக்குன்னு தெரியுமா? வேடிக்கை பார்க்கலான்னு சொன்னேன். ஆமா, மரத்தில் உட்காந்துக்கிறேன் நம்ம ஆட்டுன்னு. வேடிக்கை பார்த்துதான் இருக்கு, அதையும் நான் பார்த்துதான் இருக்கேன். இருந்தாலும் இப்போது எனக்கு ஒரு முக்கியமான ஏன் சுவாமி என்னங்க தர்மராஜா, சமருக்கு யாரு வந்திருக்கிறது? என்ன தம்பி வேற சகாதேவ தூக்கம் இல்லாம ஒரே கோபமா இருக்கிறான். அவன் ஒரு பக்கமா பார்த்தா சகுனி எப்ப கொல்லணும் 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 அவன் துணியா துடிக்கிறான். சகுனியை கொல்லணும், அந்த வெள்ளை வெட்டணும் வெட்டணும் வெட்டணும். இவன் ஒரு பக்கம் துணியா துடிக்கிறான். அவனுக்கு அதிகாரத்துக்கு ஆனா இந்த நேரத்துல அவங்க என்னதான் கோபத்தை காட்டினா சரி, வீரத்தை காட்டினா சரி, இப்போது ஒன்று ஆகாது. அவங்க ரெண்டு பேரும் இப்ப வேலை இல்ல. ஆனா ஒன்றுமே இல்லாத இருக்காரு பாரு, சாந்தமா சாந்த குணம் இல்ல. தர்மராஜா ஒரு சிறிய வேலை வந்துக்குது. என்ன வேலை இது? சுவாமி நான் ஒரு நேரத்துல ராஜசேவை செய்தேன். ஆமா, அப்போ நீ என்ன பண்ண? என்னுடைய தம்பி சிசுபாலன், அதாவது நான் ஜராசந்தனிடம் தோல்வி அடைந்தேன் என்று பீமனை அழைத்து சென்றேன், ஜராசந்தனை கொன்றேன். அதன் பிறகு ராஜசேவை செய்தீர், சிசுபாலன் என் கரத்தால் மாண்டான். அந்த உதிரத்தை பார்த்து என் மனம் ரொம்ப வேதனைப்பட்ட. அப்போ சிசுபாலன் வந்து குருட்சேத்திரம் வந்து சமர்சிவதை பாரு அப்படின்னு கேட்கிறேன். இதெல்லாம் எனக்கு பாவலாம். எவ்வளவு நேரம் நீங்க பார்த்துருந்தீங்க, கேட்டுருந்தீங்க. ஆனா இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? என்ன தெரியுமா உனக்கு? சமர்த்தேவம் நடக்க போறோம். அமர் செய்யறாங்க. ஆனா என்ன சூழ்ச்சி நடக்குது தெரியுமா? என்ன சூழ்ச்சி? துரியனானவன் இந்த அவனுடைய தாய் மாமா சொல்லிட்டு ஆமா நேற்று வரைக்கு 17 நாளா யுத்தம் நடந்தது. அதிலே பாண்டவருக்கே ஜெயமாகிட்டது மாமா. நமக்கு தோல்வியாகிட்டது. இன்று 18ஆம் போர் நடக்க வேண்டும். யாரை அமருக்கு அனுப்புவது? எனக்கு யார் சேர்த்து தருவார்? அப்படி என்று சகுனியிட கேட்க சகுனி அவன் என்ன சூழ்ச்சி உரைத்தான்? மற்ற தேசத்தை ஆளக்கூடிய சல்லிய மகாராஜா அழைத்து சேனாதிபட்டம் கொடுத்து அவனை யுத்தத்துக்கு அனுப்பினார். ஆண்டவர் முதல் பிறந்தவன் தருமன் அவனை கொண்டு விடுவார். தருமன் இறந்தா மற்ற 4 தம்பிமார்கள் அப்படியே தனித்தனியாக மாட்டிடுவார். அப்படி சகுனி உரைக்க அதை துரியன் கேட்க அப்படி ஜல்லியனுக்கு சேனாதிபட்டம் கொடுக்க சேனாதிபட்டம் பெற்று வேகமாக வீரமாக உன்னை கொல்ல வேண்டும் என்று ஜல்லியனான வரையா. நல்ல நேரம் மாமா நீ சொன்னது. என் மாமா என்ன கொல்ல வராரா? அப்படி சொல்றியா? நான் மாண்டி விட்டா சொல்லையே இல்லை. ஏன் அப்படி சொல்றியா?
எங்க மாமா என்ன கொல்ல வர தாய் மாமா உங்களை வெட்டத்துக்கு வராருண்ணா வெட்டட்டும் என்ன கட்டுது பரவாயில்ல நான் நீ ஒரு வேற வெட்டன்றாரு அவர் சொல்ற சூழ்ச்சி எனக்கு தெரியும் அதாவது வருகிற ஜல்லி நாளவன் எனக்கு தாய் மாமனாகுது அம்மனாகுது நான் எப்படி கொல்ல முடியும் இவர் நினைக்கிறாரு நான் என்ன அவரு கொல்லணும் சபதம் செய்தா நீங்க என்ன கொல்லணும் சபதம் செய்தாரா அவரும் சபதம் செய்யல நீங்களும் சபதம் செய்யல துரியனுக்கு ஜெயத்தை கொடுக்க துரியன் வார்த்தையை கேட்டு உன்னை கொல்ல வருகிறான் ஜல்லியன் சரி வார்த்தை அச்சு போட்டு போடுங்க அதுக்காக கஷ்டப்பட்டீங்க எதுக்காக உங்களுக்கு இதுக்காக பாடுபட்டு வரக்கூடிய ஜல்லியனை நீதான் கொல்ல வேண்டும் என்னடா வரக்கூடிய யாரு தாய் மாமன் அவரை போய் நீ கொல்லுன்னு சொல்றாரு நியாயமா என்ன பண்ணு இல்லையா இல்ல அவர் நம்மள வாட்டுக்கு வராரு அப்பா வெட்டி போட்டு போ இதுக்காக இந்த 17 நாள் பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேதனைப்பட்டு சூட்சத்தை உரைத்து மாயத்தை உரைத்து உங்களுக்கு நேற்று வரைக்கும் ஜெயத்தை கொடுத்தேன் இன்றையும் ஜெயம் பெற்ற உங்களுக்கு தான் நாடு எனக்காக பாடுபட்ட உன் தங்கச்சி சுமுத்திரிக்காக பாடுபட்ட தங்கை சுமத்திரா வந்து எப்ப கொடுத்தன்னு உனக்கு தெரியும் ஆனால் உனது தாயார் கொண்ட மாதிரி எனக்கு அத்தை பிள்ளைகள் ஐவரும் அருமையாவான்னு நான் எவ்வளவு பாடுபடுறேன் கஷ்டப்படுறேன் நீ யாரு பாடுபட்டாலும் தெரியாது இப்ப எனக்கு இந்த சண்டை போடுறதால தெரியாது எங்க மாமா வந்து என்ன கொண்டு போட்டு போடுப்போம் நீ அவரை கொள்ளையா நம்மளால முடியாது சாமி நான் தூடா என்ன நான் அதுதான் பாடி கூடாரத்துல இருந்து கிளம்ப போகுது நான் வரமாட்டேன் மாமா குருட்சேத்திரம் சொன்னேன் நீங்க சொன்னீங்க அது மட்டும் இல்ல அங்க வந்து சண்டை போட்டு சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது நான் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன் அதுவும் சொல்லிட்டீங்க ஏதோ பேச்சு தொடங்கி நீங்கள் சொல்வது அத்தனை உண்மைதான் நான் மறுக்கவில்லை வெறுமனை பாருங்க வேடிக்கையை பாருங்க அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தேன் ஆனா இப்படி சகுனி சூழ்ச்சி செய்வார் என்று எனக்கு தெரியாது போச்சு யாரு சூழ்ச்சிக்காரன் யாரு சதிக்காரன் எனக்கு தெரியும் நீ சும்மா அந்த பண்ணாத என் வார்த்தையை கேட்டு வரக்கூடிய ஜல்லி என்ன கொண்டே ஆகணும் நம்மளால முடியாது நான் போய் தாய் மாமன்டா அவரு தாய் மாமனை போய் நான் கொண்டா நாட்டு மக்கள் என்ன மதிப்பாங்களா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே தாய் மாமனை கொண்டா நாட்டு மக்கள் அனைவரும் கேவலமா பேசுவாங்க சொல்றியா ஒரு நேரத்துல யார் எனக்கு தாய் மாமா யார கொண்டிருக்க ஞாபகம் இருக்கா யாரு உனக்கு தாய் மாமன் வடமதுரை அவர் ஆளக்கூடிய கஞ்சனை கொண்டிருக்கியா தாய் மாமன் நானே நம்மளே கையில நானே என் தாய் மாமனை கொண்டனா நீ கொடுத்துக்கினா பகவான் மகாராஜா அவரை தள்ளிவா ஐயா சபையோர்களே தர்மராஜா ஒரு பணிவான வேண்டுகோள் என்ன வேண்டுகோளோ பகவானே தாய் மாமனை கொண்டுட்டாராம் ஆமா கம்சனை எவ்வளவு பேர் இந்த நாடகம் பார்க்கவோ சொந்தக்கார தாய் மாமா வந்திருப்பாங்க மறுபுள்ளிகளை என்ன பண்ணுங்க பகவான் சொன்ன பிரகாரம் எந்த தாய் மாமா வந்தாலும் அவரை போய் கொண்டுட்டு வாங்க போய் சண்டியா போச்சா நீ தானே சொன்ன நானே என் தாய் மாமனை கொண்டு போறதுக்கு நாடான்னு கேக்குறியா ஆனா அந்த நேரத்துல என் தாய் மாமன் தான் எனக்கு பகையாருனா அவ இருந்தது ஒரு நாள் தான் அவனு வயசு கட்ட அவர் உனக்கு பகை ஆமா ஏற்கனவே என் மாமா பகையா அதாவது நீ அவருக்கு பகை இல்ல துரிய வார்த்தை கேட்டு அவன் பகையாளியா வராயா விரோதியா வராயா எதிராளியா வராயா சத்தாஜியா வராயா என்ன பண்ணா அதான் சொல்லுவாங்க பழமொழி ஆடு படத்து பாலாவுக்கு போகுது பாலாக்கு போல எடையும் சூதி எமனுக்கு தெரியாதான் மகாராஜா தலைய ஊத்துட்டோம் இல்லடா முடியாது இங்க வந்து தாய் மாமனை கொண்டு என்ன இது அம்மா தானே சொன்னீங்க இதான் நீங்க இவ்வளவு வேலை காமிக்கிறாரு தர்மராஜா என் வார்த்தையை கேட்டு வரக்கூடிய ஜல்லியை நீ கொல்லணும்னா மாமா மாமா என்று மனதிலே வைத்தா
அவன் வருவான் உன்னை கொண்டுடுவான். அண்ணனே போன பிறகு இந்த நாட்டுல நம்ம வாடுமான்னு உன் தம்பி மாதிரிலாம் அப்படியே தனித்தனியா மாறிடுவாங்க. அந்த துரியனையே நாட்டு ஆளுவான். நான் பாடுபட்டேன் பாரு, நானும் உங்களாலதான் போய் ஆகணும். என்னதான் பண்றேன் நீ? ஏதோ வந்தமா ஒரு சாப்பாட்டுக்காரன் நானே சமைச்சு போயிட்டே இருக்கணும். மனசு கஷ்டமா இருக்கு, தாங்கல. என் அத்தை பிள்ளைங்க நல்லா வாழணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு எனக்கு தான் பாடுபடுறான். பாக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு சண்டை சச்சரவு வந்து யாரால? இந்த சம்பியால் தான் வர்றது. சம்பியாலா இல்ல வந்தீங்களா சாப்பிட்டீங்களா போனா ஒரு பிச்சை போனா பரவாயில்ல. ஒரு ராய் தங்கி போன்னு சொல்றேன் பாரு, அதுதான் பல ராய்க்கு தொந்தரும். ஒரு ராய் ஆயிட்டாலும் கொஞ்சம் வச்சா பேசி விடுவாங்களா? தெரியுமா? அது நீ சொல்றதுன்னா நான் தான், நான் அப்படிதான் போய்க்கணும். என் மனத்தாளையா அத்தை பிள்ளை தங்க பிடிச்சா நீ சொல்லிட்டியா? என் பேச்சு கேளு. என் மாமா வராரா? மாமா வராரா? வந்து இருக்காரு. வந்த உடனே கையை தூண்டு, மாமா இருந்து சாப்பிட்டு போன்னு சொல்லி அனுப்புறேன். நீ போ.